الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال تعالى: والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு முஅஜிசாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் வழங்கியிருந்தான். அந்த அற்புதங்களை கண்கூடாக பார்த்தவர்கள், அதை கேள்விப்படுபவர்கள், அந்த அற்புதத்தை நம்புவது அவர்கள் மீது கட்டாயமாகும். நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்களுக்கு அரபியில் முஅஜிஸா என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய முஅஜிஸாக்களில், அற்புதங்களில் மிக முக்கியமானவை அல் குர்ஆன், அடுத்தபடியாக மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளி பயணம், இதே போன்று விண்ணில் மிதக்கக்கூடிய சந்திரனை பிளந்து காட்டியது, இது போன்ற முஅஜிஸாக்களை அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இவைகளுக்கு நாம் முஅஜிஸா என்ற அரபியிலும், அதை தமிழில் சொல்லும் பொழுது அற்புதங்கள் என்று சொல்கிறோம், ஆச்சரியங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் முஅஜிஸா என்ற அரபு சொல்லுக்கு நேரடி பொருள் தமிழில் கொடுப்பதாக இருந்தால் அற்புதம் இல்லை, ஆச்சரியம் இல்லை. மாறாக முஅஜிஸா என்று சொன்னால் இயலாமையில் ஆழ்த்தக்கூடியது, முடியவில்லை, எங்களால் இயலாது, எங்களால் முடியாது என்று சொல்ல வைக்கக்கூடியது என்பதுதான் அதனுடைய பொருள். உலகத்தில் பல நபர்கள் சாதனை படைப்பார்கள். அவர்களுடைய சாதனை மிக உயர்ந்ததாக, அந்த சாதனை இதுவரை யாரும் படைக்கவில்லை என்றால் அதற்கு கின்னஸ் சாதனைன்னு சொல்றாங்க, கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சாதனைகள், அந்த அற்புதங்களை எல்லாம் முறியடித்து விடுவார்கள். ஒருவர் மிக வேகமாக ஓடினார், இதுவரை அவரை போன்று வேகமாக ஓடவில்லை அப்படின்னா என்ன செய்வாங்க? அவரை கின்னஸ் சாதனை படைச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிறிது காலத்தில் அவரை விட வேகமாக இன்னொருத்தர் ஓடிடுவார். அவருடைய சாதனை முறியடிக்கப்படும். அதாவது அவரை போன்று வேகமாக
ஓட முடியாது என்பது இல்லை. முடியாது என்பது இல்லை. ஒரு மனிதன் ஒன்றை செய்கிறான் என்றால் அதே போன்றை செய்து காண்பிக்க முடியும் என்பது மட்டுமல்ல, அதை விட சிறப்பாக கூட செய்து காண்பிக்க முடியும். ஆனால் மோஜிசா என்றால் அது போன்று யாராலும் செய்து காண்பிக்க முடியாது என்பதுதான் மோஜிசா. கணியத்திற்குரியவர்களே, சந்திரனை யாரால் பிளக்க முடியும்? சந்திரனுக்கு போனதே சந்தேகமா தான் இருக்குதான். இது சந்திரனுக்கு தான் போனாங்களா இல்ல வேற எங்கேயாவது இருந்துட்டு போட்டோ பிடிச்சிக்கிட்டு, இப்பெல்லாம் என்னென்னமோ போட்டோ பிடிக்கிறாங்களே, எங்க யார் கூட நின்ன மாதிரிலாம் போட்டோ பிடிச்சாங்க. அந்த மாதிரி சந்திரனுக்கே போனாங்களா இல்லையான்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சந்தேகமாவே சொல்லுவாங்க. சந்திரனை பிளப்பது யாராலும் முடியாது. 7 வானங்களை தாண்டி செல்வது யாராலும் முடியாது. அதற்கு பெயர் தான் முஅ்ஜிஸா. இந்த உலகத்தில் அந்த நபிமார்களை தவிர வேறு யாராலும் அதை செய்து காண்பிக்கவே முடியாது. இந்த முஅ்ஜிஸாக்களை நம்புவது முஃமின்களாகிய நம்மீது கட்டாய கடமை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்வெளி பயணத்தை துவங்குகிறார்கள். மக்காவில் இருந்து, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து துவங்குகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தரை வழி பயணம். அந்த தரை வழி பயணம் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை நீடிக்கிறது. அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து விண்வெளி பயணம் துவங்குகிறது. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை உள்ள தரை வழி பயணத்திற்குத்தான் கிதாபுகளிலே இஸ்ரா என்றும், பைத்துல் முகத்தஸில் இருந்து விண்ணை நோக்கி சென்றதற்கு பெயர் தான் மிஅராஜ் என்று சொல்வார்கள். மிஅராஜ் என்று சொன்னால் உயரே செல்வது என்பது பொருள், உயர்ந்த பகுதிக்கு செல்வது என்பது பொருள். தரை வழி பயணத்திற்கு இஸ்ரா என்றும் விண்வெளி பயணத்திற்கு மிஅராஜ் என்றும் சொல்லப்படும். இந்த தரை வழி பயணம் இருக்கிறதே, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற பயணம் என்பது திருக்குர்ஆனில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே இதை யாராவது மறுத்தால் அவர் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. யாராவது மறுத்தால் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. விண்வெளி பயணத்தை மறுத்தால், அந்த விண்வெளி பயணம் மிக தெளிவாக ஹதீஸ்களில் இருக்கிறது. எனவே விண்வெளி பயணத்தை ஒருவன் மறுத்தால் அவனும் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது. முஸ்லிமை போன்று நடித்து கொண்டு வழிகெடுக்கக்கூடிய நபராகத்தான் இருக்க முடியும். எனவே மிஅராஜ் என்பது முஸ்லிம்களால் நம்பக்கூடிய ஒரு ஆச்சரியமான, யாராலும் செய்து காண்பிக்க முடியாத ஒரு அற்புதமான பயணம். அற்புதம் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வை சென்று சந்தித்து அல்லாஹ்விடத்தில் பார்த்து பேசினார்கள் என்பதும், பார்க்கவில்லை, அல்லாஹ்வினுடைய ஒளி தென்பட்டது, அந்த ஒளியை பார்த்தார்கள் என்பது ஒரு சில ரிவாயத்துகளின் கருத்து. ஒளியை பார்ப்பதும் அல்லாஹ்வை பார்ப்பதுதான். அல்லாஹ் ஒளியாக இருக்கின்றான். அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் வானங்களின் ஒளியாக, பூமியின் ஒளியாக இருக்கிறான். நான் ஒளியை பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பயணத்தில் அல்லாஹ்வை பார்த்து பேசிவிட்டு வந்த மகிழ்ச்சி உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான இந்த பயணம், பொதுவாகவே ஒரு ஊருக்கு போனாவே நம்மளுக்கு என்ன செய்யுது, லீவ் விட்டா புரசோகத்தில் யாரையும் காணும். 5 சஃப் 2 சஃப் ஆயிடுது. என்னன்னா ஸ்கூல் லீவு, எல்லாரும் எங்க போயிட்டாங்க, எங்கேயாவது சொந்த ஊருக்கு போறாங்க, இல்லை ஊட்டிக்கு போறாங்க, கொடைக்கானல் போறாங்க. இப்பெல்லாம் இந்த தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஊட்டி பார்த்தாச்சு, கொடைக்கானல் பார்த்தாச்சு, சிங்கப்பூருக்கு போயிட்டு வராங்க.
மலேசியாவுக்கு போயிட்டு வராங்க, சில பேர் டூருக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்க, இப்படி எங்கெங்கயோ போறாங்க. ஏன் செல்கிறார்கள்? ஒரு மகிழ்ச்சிக்காக செல்கிறார்கள். ஏன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், உள்ளூர்ல கொஞ்சம் கஷ்டப்படுற இடம் அது இல்லையா? அந்த கஷ்டப்பட்டு அந்த களைப்பை சற்று போக்குவதற்காக வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை, அந்த விடுமுறையில எங்கேயாவது போயிட்டு வரலாம் மகிழ்ச்சியாக. அதுக்கு இங்கிலீஷ்ல ஜாலியா போயிட்டு வரலான்றாங்க. அந்த மகிழ்ச்சி என்பதை அடைய வேண்டும். எப்பொழுது? சிரமப்பட்டாச்சு, 6 நாள் கஷ்டப்பட்டாச்சு, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரலாம். வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டாச்சு, ஸ்கூல் லீவு, பிள்ளைங்களோட எங்கேயாவது போயிட்டு வரலாம். இந்த கஷ்டத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். அல்லாஹு தஆலா மிஅராஜ் என்ற இந்த மகிழ்ச்சிகரமான பயணத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமங்களுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்தான். எப்படிப்பட்ட சிரமங்கள் என்றால், உண்மையில் உலகத்தில் பிறந்த யாரும் அப்படிப்பட்ட சிரமங்களை சகித்திருக்கவே முடியாது. கணியத்திற்குரியவர்களே, பிறப்பதற்கு முன்பாகவே தந்தை இறந்து விட்டார்கள். பிறந்த 6 வருடத்தில் தாய் இறந்து விட்டார்கள். 10 வருடத்தில் பாட்டனார் இறந்து விட்டார்கள். 40 வயதில் நபி பட்டம் கிடைக்கிறது. அதுவரை அமீன் சாதிக் என்று பெயர் பெற்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றிலிருந்து பொய்யர் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வாயை திறந்தாலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளை பார்த்து யாராவது பொய்யன்னு சொல்லிட போதும் மூக்குக்கு மேல கோவம் வரும். என்னை பார்த்து பொய்யன்னு எப்படி சொல்லலாம்? என்னை பார்த்து ஃப்ராடு, பண்ற வேலை போல ஃப்ராடு. ஆனா இவரை பார்த்து யாரும் ஒரு தடவை ஃப்ராடுன்னு சொல்லிட்டா கோவம் வருது. ஒரு முறை கூட பொய் சொன்னதில்லை. மா ஜர்ரப்னா சொல்றாங்க, நாங்கள் உங்களிடத்தில் இருந்து ஒரு முறை கூட பொய் சொல்வதை நாங்கள் அனுபவித்ததே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மக்கள் தூட்ட ஆரம்பிக்கிறார்கள். எப்படிப்பட்ட மன உளைச்சல் ஏற்படும் ஒரு மனிதனுக்கு! அதையெல்லாம் தாண்டி பயணிக்கின்ற நேரத்திலே பொதுவாக மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு, ஒரு ஆணுக்கு குறிப்பாக சிரமம் என்றால், அந்த சிரமத்தை மறப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் மனைவி. அல்லாஹ் தஆலா மனைவியை சகீனத்துன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கணியத்திற்குரியவர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களிலும் துணை நின்றவர்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்வார்கள், மக்கா என்னை ஒதுக்கியது, உலகமே என்னை ஒதுக்கியது, அந்த நேரத்தில் ஹதீஜா என்னை அரவணைத்தாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். என்னை உலகம் மறுத்தது, என்னை முதலில் நம்பியது என்னுடைய மனைவி ஹதீஜா என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா அந்த ஹதீஜா அவர்கள் மூலமாகத்தான் ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு குழந்தை செல்வங்களை தந்தான். எனக்காக, இந்த மார்க்கத்திற்காக அந்த செல்வ சீமாட்டி எல்லா பணங்களையும் கொடுத்தாள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஒரு சில ரிவாயத்துகளில் வருகிறது, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது, அதற்கு முன்பு கூட ஒரு சில ரிவாயத்துகளில் வருகிறது, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருந்துச்சு. வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது தண்ணீர் எடுக்க, அந்த காலத்துல பொது கிணறு தானே, தண்ணி எடுக்க யார் போவான்னா வேலைக்காரங்க தான் போவான். யார் போனதே கிடையாது, ஹதீஜா போனதே இல்லை. தீனுக்காண்டி எல்லா காசு செலவாகுது, வேலைக்காரங்க யாரும் இல்லை, தண்ணி எடுக்க யாரு தான் போகணும்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போகணும். பார்த்தா ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, எல்லாரும் பகல்ல தண்ணி எடுக்க போறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் என்ன செய்யறாங்க? நடுராத்திரி தண்ணி எடுக்க போறாங்க. ஒரு நாள் கேட்கறாங்க, ஏன் நீங்க மட்டும் நடுராத்திரி தண்ணி எடுக்க போறீங்க? இல்லையா ரசூலுல்லாஹ், பகல்ல போனா யாராவது என்னை பார்த்து இப்படி பேசுவான், பத்தியா எப்படி வசதி வாய்ப்போட இருந்துச்சு. முஹம்மது அவர்களை நிக்கா செஞ்ச பிறகு தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பிள்ளையா வந்து நிக்குதுன்னு யாராவது என்னை பார்த்து சொல்லிட்டா என் மனசு தாங்காது, நான் யாருக்கும் தெரியாம தண்ணி எடுக்க போறேன். நாம் எல்லாம் மக்காவிற்கு சென்றால் ஹிரா என்ற குகை, அந்த பஸ்ல போய் ஹிரா என்ற மலை அடிவாரத்துல கூட நிப்பாட்டதில்லை. ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டி, இதோ தெரியுது அதான் ஹிரா குகைன்னு காமிச்சு அப்படியே பஸ்ல பேக் பண்ணி கூட்டு வந்துருவாங்க. அவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையில் உள்ள ஒரு சிறிய குகை, அந்த குகையில் இருந்து நபிப்பட்டம் கிடைத்த பிறகு நபி அவர்கள் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்பில் இருந்தே, குறிப்பாக நபிப்பட்டம் கிடைத்த பிறகு மிக கவலையோடு அந்த காபத்துல்லாங்கிறது பார்த்தா தெரியும், அப்படியே பார்த்து கவலைப்படுவாங்க.
அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த காபத்துல்லாவில் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றார்களே என்ற கவலையோடு நீண்ட நேரம் அங்கு இஅ்திகாஃப் இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டு ரசூல்லா வராங்களான்னு வெயிட் பண்ணுவாங்க. வர மாதிரி தெரியலன்னா உடனே என்ன செய்வாங்க, சாப்பாடு கட்டிக்கிட்டு எங்க போயிடுவாங்க, அந்த மலையை ஏறி போவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வயசு என்ன தெரியுங்களா? நம்மளாம் 40 வயசுல போனா கூட ஏற முடியாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வயசு 60 கடந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் வழங்கப்பட்டது 40 வயசுல. 15 வயது அவங்க என்ன செய்யறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த மக்காவில் இருக்கக்கூடிய கடைசி வாழ்க்கை 10 ஆண்டுகள் உருண்டோடுகிறது. மிஅராஜுடைய பயணம் அந்த 10ஆம் ஆண்டு தான் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்து 10 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் மிஅராஜ் என்ற சம்பவம். அந்த நேரங்களிலே அன்னை கதீஜா எடுத்துட்டு போவாங்க. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹு தஆலா அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார். இப்பொழுது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கையில சாப்பாடு, இன்னொரு கையில சால்னாவோட வந்துகிட்டு இருக்காங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்ல சொன்னா, அவர்களுக்கு எந்த களைப்பும் இல்லாத, கூச்சல் குழப்பமே இல்லாத சொர்க்கத்தை அல்லாஹ் நிச்சயித்திருக்கிறான். எப்படிப்பட்ட சொர்க்கம் என்றால், ஒரே முத்தாலான மாளிகை, வேறு யாருக்கும் இல்லை. அந்த மாளிகையை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் தருவதாக சுப செய்தி சொல்லி அனுப்பினான் என்ற ஹதீஸ் புகாரியில் வருகிறது. புகாரியினுடைய விரிவுரையில் எழுதுறாங்க, களைப்பில்லாத சொர்க்கம் அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் கிடையாது, நமக்கு கூட என்ன இருக்காது. சொர்க்கத்துக்கு போனா களைப்பு இருக்காது, கூச்சல் குழப்பம் நமக்கு தான் இருக்காது. ஆனா ஸ்பெஷலா அந்த வார்த்தைய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சது காரணம் என்ன? கிதாபுல விரிவுரையில எழுதுறாங்க, புகாரியுடைய விரிவுரையில, என்னைக்கு ரசூல்லாவை திருமணம் செஞ்சாங்களோ அன்னையிலிருந்து ரசூல்லா கிட்ட எந்த வேலையுமே கதீஜா வாங்கவே மாட்டாங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி. இன்னைக்கெல்லாம் தேங்காய் உடைக்கிறதுக்கு யாராதான் கூப்பிடுவாங்க, என்ன சொல்ல மாட்டீங்க? கஷ்டம் போனதை நம்ம கிட்ட தான் வாங்குவாங்க. பெட்ஷீட்டை துவச்சிருவாங்க, ஆனா அது புளியறதுக்கு நம்மளதான் கூப்பிடுவாங்க. ஹார்ட் ஒர்க்கை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கிட்ட வாங்கிட்டே இருப்பாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணத்திற்கு பிறகு எந்த ஹார்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி நீங்க செய்யுங்கன்னு சொன்னதே இல்லையா. எந்த களைப்பாக இருந்தாலும் சரி, எந்த சிரமமாக இருந்தாலும் சரி, தானே ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் களைப்பில்லாத சொர்க்கம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சாப்பாடு ஆக்கிதாங்க வைக்க முடியும், மலைக்கு வந்து கொடுக்கவும் முடியும்னு சொன்னதில்லை. அந்த மலைக்கு தூக்கிட்டு ஏறிடுவாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ்வோட வயசுல எத்தனை, 15 வயசு பூப்பு. ஆனா ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேசுறதே இல்லையா. எனவே கூச்சல் குழப்பம் இல்லாத சொர்க்கம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை, 4 பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பாதுகாப்பாக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரண செய்தி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. நபித்துவம் கிடைத்து 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி இல்ல, மதீனாவுக்கு போனாதான் ஹிஜ்ரி. நபித்துவம் கிடைத்து 10ஆம் ஆண்டு யார் வஃபாத்தாரா? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாராங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அபு தாலிப் அவங்க மரணம் ஆயிட்டாங்க. அபு தாலிப் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ்வுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பக்கபலமாக பாதுகாப்பாக இருந்தார்கள். அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியல, எந்த தொந்தரவையும் பகிரங்கமாக கொடுக்க முடியவே இல்லை. இப்படிப்பட்ட மரண செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே கவலையில் ஆழ்த்தியது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்திற்கு பிறகு மக்காவே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல. அப்ப என்ன செய்யறாங்க, யோசிச்சு சரி தாயிஃபுக்கு போறான்னு அப்பதான் போறாங்க. அது வரைக்கும் தாயிஃபுடைய சிந்தனை எல்லாம் வரல. தாயிஃபுக்கு போறாங்க. மனைவியுடைய மரணம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்ப ஒரு இதுல படிச்சேன், அதாவது ஒருத்தருடைய மனைவி மரணம் அடைஞ்சிடறாங்க, உடம்பு சரியில்லாம இருந்து மரணம் அடைஞ்சிடறாங்க. 2-3 மாசம் ஆன பிறகு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம், எப்படி இருக்கீங்க, உங்க மனைவி மரணிச்சிட்டாங்களே, 2-3 மாசம் ஆயிடுச்சு, எப்படி இருக்கீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். சொல்லிட்டு சொன்னாரா, என்ன 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 பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு.
அதுவா எங்க அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் போட்டுட்டேன். அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஒரு சொன்ன செய்தி, படிக்கல, சொன்ன செய்தி. அம்மாவை கவனிக்கிறதுக்கு நர்ஸ் போட்டுட்டேன். என் 2-3 பிள்ளைங்கள்ல 2 பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். சின்ன பையனை மட்டும் என் கூட வச்சிருக்கேன். எதனாலங்க? ஒன்றும் நடக்கல, மனைவி மரணம், எல்லாம் வாழ்க்கையும் மாறி போகுது. அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மனைவி என்ற ஒற்றை நபர் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. சமைக்கிற வேலையிலிருந்து, துணி துவைக்கிற வேலையிலிருந்து, பிள்ளைகளை பார்த்துக்கிறதுல இருந்து, நம்முடைய தாய் தந்தையர்களை பார்க்கறதுல இருந்து எல்லா வேலையும் அந்த ஒரு மனைவி பார்க்குறாங்க. அந்த மனைவி மரணித்து விட்டால், நல்லா நினைப்புல வைக்கணும், கணவன் மரணித்து விட்டால் மனைவி எப்படி வேணாலும் சமாளிச்சிடுவோம், எங்கேயாவது ஒட்டிக்கிடுவாங்க, நம்ம எங்கேயும் போட்ட முடியாது. மனைவி என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கை துணை, அவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய மரண செய்தி ரசூலுல்லாஹ்வால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்ப தாயிஃபுக்கு போறாங்க. மக்கா பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக மாறிவிட்டது. ஏன் தாயிஃபுக்கு போனாங்க? மக்கா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. எந்த அளவுக்குன்னா, தாயிஃபுக்கு போயிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் உடனே உள்ள வரல. என்னை பாதுகாப்பதற்கு யாரேனும் இருக்கிறீர்களா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நபர், அபு முஹீத் என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் உங்களை நான் பாதுகாக்கிறேன்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் உள்ள வராங்க. அப்படி மக்காவே பாதுகாப்பற்ற சூழ்நிலை, அபு தாலிப் மரணித்து விட்டார்கள். இப்பதான் தாயிஃபுக்கு போறாங்க. போய் அங்கேயாவது ஒரு சாதகமான சூழ்நிலை பார்த்தா அங்க எந்த அளவுக்குன்னா, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஹதீஸ்ல வருது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப இக்கட்டான கஷ்டமான ஒரு நேரம் ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, ஆமா தாயிஃப்ன்றாங்க. அப்ப ஆயிஷா கேட்கறாங்க, உஹதை விடவான்னு கேட்கறாங்க. எதை விடவா? உஹதை விடவா? ஏன் உஹதுல யாரும் இல்ல, பக்கத்துல 4 சஹாபாக்கள், சுட்டி இருந்தவங்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க வைத்து வாளால் வெட்டுகிறார்கள். 2 உருக்கு சட்டை, அதனால வெட்டுப்படல. தலையில் இரும்பு கவசம், ஓங்கி ஓங்கி அடித்தார்கள். தலை இரும்பு கவசம் உடைந்தது, பல் உடைந்தது, கல்லால் அடித்தார்கள், பல் உடைந்தது, காயங்கள் நிரம்ப, நடக்க முடியவில்லை. நெற்றி பொட்டிலே ரத்தம் வழிகிறது, வாயினுடைய உதடு கிழிந்து ரத்தம் வழிகிறது, பல் உடைந்து ரத்தம் வழிகிறது, நடந்து வர முடியவில்லை, சிறிய சிறிய குன்றை கூட ஏற முடியவில்லை. இப்படிப்பட்ட பலத்த காயங்கள் உஹதில் ஏற்பட்டது. ஆயிஷா கேட்கிறாங்க, உஹதை விடவா? ஆம், உஹதை விட நான் தாயிஃபில் சிரமப்பட்டேன். இத்தனை சிரமங்களுக்கு அருமருந்தாகத்தான் அல்லாஹு தஆலா மிஅராஜ் என்ற மகிழ்ச்சியான பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். இங்க கூட சில நபர்கள் ரொம்ப கஷ்டம்னு வச்சீங்களேன், உம்ராவுக்கு போயிட்டு வருவாங்க. ஏன்? காபத்துல்லா பார்த்தா என்ன செஞ்சிருவாங்க? உண்மையில் ஒரு நபர் சொன்னார், அநியாயமாக அவர்களுடைய பெண் பிள்ளை தலாக் விடப்பட்டு விட்டார். அநியாயமா தலாக் ஆயிடுச்சு. அந்த அதே கஷ்டம், என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு. ஒரு உயர்ந்த நல்ல ஃபேமிலி, இந்த நல்ல ஃபேமிலியில இப்படி கொண்டு போய் இவனை கட்டி வச்சு என்ன ஆகிப்போச்சு, இப்படி தலாக் ஆயிடுச்சேன்னு உம்ராவுக்கு உடனே போயிட்டு வந்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் மட்டும் காபத்துல்லாவை பார்க்கலன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அவ்வளவு மனசு வலி, நெஞ்சு வலி. உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், சரி உம்ராவுக்கு போனேன். போன அந்த காபத்துல்லாவை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு. காபத்துல்லாவை பார்த்தாலே கஷ்டம் மறக்குதுன்னா, மேராஜில் போய் அல்லாவை பார்த்து பேசிட்டு வந்தா எல்லாம் மறந்து போச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மேராஜ் எல்லா கஷ்டங்களும் மறந்து விட்டது. ஒரே பயணம், மகிழ்ச்சி பயணம். உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு பயணம் அல்லாஹ் தஆலா யாருக்கும் அல்லாஹ் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதுதான் மிஅராஜ் என்ற பயணம். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். விண்வெளி பயணம் என்று நாம் தமிழில் சொல்கிறோம். இது எப்படிப்பட்ட பயணம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைக்கிறார்கள், மக்கள் வர மறுக்கிறார்கள். அதாவது மக்கள் நபியவர்களை புறக்கணிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் வந்து விடுங்கள் என்னிடத்தில். மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள், தாய் மக்கள் உங்களை விரட்டுகிறார்கள், மக்கள் எல்லாம்
விரட்டி அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி அழைத்தான். அதுதான் மிஅராஜ் என்ற பயணம். மக்கள் எல்லாம் புறக்கணிக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வின் உதவி நமக்கு வரும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய படிப்பின தெரியுங்களா? சில பேர் அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல. தயவு செய்து உடைந்து விடாதீர்கள். நிச்சயமாக அந்த கஷ்டங்கள், அந்த துக்கங்களுக்கு பிறகு நிச்சயமாக பெரிய மகிழ்ச்சி நமக்கு காத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நிச்சயமாக அந்த துன்பத்திற்கு பிறகு மகிழ்ச்சி இருக்கிறது. பல கஷ்டங்கள் வரும், எங்கிருந்து உதவியே கண்ணில் படாத மாதிரி தெரியும். அப்பொழுதுதான் உதவி. மக்காவுல சாதகம் இல்ல, தாயிப்புக்கு போனா அங்கேயும் சாதகம் இல்ல. எங்க பார்த்தாலும் எதிர்பார்க்கு. ஆதரவா இருந்தவர்கள் எல்லாம் மரணிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹ்வின் உதவி மிஅராஜ் என்ற பயணம் ஏற்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, விளங்குவதற்கு ஒரு நிகழ்ச்சி எழுதுறாங்க. ஒரு ஊர், ஒரு பெரிய அரசர். அந்த அரசர் இருக்கக்கூடிய ஊருக்கு அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு இறைநேசர், ஒரு நல்ல மனிதர் அந்த ஊருக்கு வர்றாங்க. அரசர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது அவர் என்ன செய்யணும், பார்த்துடணும்னு நினைச்சு வரும்போதெல்லாம் இவங்க போயிடுவாங்க. போகும்போது அரசர் என்ன பண்றாரு, சரி இந்த வழியா தானே போவாருன்னு சொல்லி அந்த அரசர் அந்த வழியில வந்து நிக்கிற. அப்ப பார்த்து என்ன செய்யறது, வேற வழியா இவங்க போயிடுறாங்க. சரி அந்த வழியா போயிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி அங்க போய் நிக்க. அப்ப என்ன செய்ய, வேற ரூட். இப்படியே விட என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணாரா அரசரு, எல்லா பாதையும் பிளாக் பண்ணிருங்க, அடைச்சிருங்க. ஒரே ஒரு பாதை, ஊரை விட்டு வெளியில போறதுக்கு எத்தனை பாதை தான் இருக்கணும், ஒரே ஒரு பாதை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாதையை மட்டும் திறந்து வச்சுட்டு அரசர் எங்க நின்ட்டாரா, அங்க போய் நின்ட்டாரு. கரெக்டா அன்னைக்கு எங்க வராரு, அந்த பாதையில வராங்க. அரசர் பார்த்து செஞ்சுட்டார், முசாவா செஞ்சாச்சு, முடிஞ்சிச்சு. முசாவா செஞ்சுட்டு சொன்னாரா, எல்லா பாதையும் அடைச்ச பிறகுதான் உங்களை பார்க்க முடியுதுன்னாராம். அப்ப சொன்னாங்களா, இதுதான் எல்லா பாதையும் அடைந்தால் தான் அல்லாஹ்வை அடைய முடியும். எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு எப்ப துவா செய்யற சொல்லுங்க பாப்போம். காசு பணம் தான் துவாவே செய்யறது இல்லை. மகளுக்கு கல்யாணம், காசெல்லாம் இருக்கு, துவாவே செய்யறது இல்லை. அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் தெரியுமா? சிரமங்களுக்கு பிறகு நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவியை பார்க்கலாம். சிரமம் வருகிறது என்றால் நினைவில் வையுங்கள், துவண்டு போவதற்கல்ல, தளர்ந்து போவதற்கல்ல, நாம் உயர்வதற்கு. அந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி உயர்ந்த அந்தத்தை, எப்படி நபி அவர்கள் கஷ்டத்திற்கு பிறகுதான் மிஅராஜ் என்ற உயர்ந்த பதவியை அல்லாஹ் கொடுத்தார். எல்லா நபிமார்களை விட உயர்த்தினார். 7வது வானத்தில் யார் இருந்தார்கள் சொல்லுங்க, வருஷம் தானே கேட்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது 7வது வானத்துல கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் வச்சான்? 6வது வானத்துல வச்சிருக்கலாம்ல, 5வது வானத்துல வச்சிருக்கலாம்லன்னா இல்ல. நபி அவர்களை தவிர, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற நபிமார்களில் ஆக உயர்ந்தவர்கள் யாருதான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் எங்க வச்சான்? 7வது வானத்துல வச்சான். முதல் வானத்துல யார் இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? அவங்கதான் முதல் நபி. அதனால முதல் வானத்துல அல்லாஹ் வச்சுட்டான். கணியத்திற்குரியவர்களே, 2வது வானத்துல யாரு நீங்களே சொல்லுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். ஈசா ஏன் 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம்னா, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, நபிமார்களிலேயே எனக்கு மிக நெருக்கமானவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்? ஒருத்தர் 10 பிள்ளைன்னு வைங்க, ஒரு 10வதா பிறக்கிறாரு, 9வது ஒருத்தர் பிறக்கிறாரு, அப்ப என்ன செய்வாங்க? அவருக்கு அடுத்து நான், என் ஃபர்ஸ்ட் அண்ணன் இவர் அப்படி சொல்லுவாங்களே. அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபர்ஸ்ட் அண்ணன். அப்படிதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நபிமார்கள் எல்லாம் யார் என்றால், எங்களுடைய தகப்பன் ஒருவர், தாய் தான் வேறு மக்கள். தகப்பன் ஒருவர், தாய் தான் வேறு பிள்ளைகள். நாங்கள் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள். அதாவது எங்களுடைய அடிப்படை கொள்கை ஒன்று. எனவேதான் மிஅராஜுடைய பயணத்தில் பைத்துல் முகத்தஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் என்ன செஞ்சாங்க? தொழ வைத்தார்கள். எல்லா நபிமார்களும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கினார்கள். நபிமார்களுடைய கொள்கை வேறல்ல. எல்லா நபிமார்களும், உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு வந்தார்களே தவிர அவர்களை வணங்குவதற்கு அல்ல என்பதை பைத்துல் முகத்தஸில் எல்லா நபிமார்களும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒரே கொள்கையில் இருக்கின்றோம்,
நாங்கள் எல்லாம் ஒற்றை கொள்கையில் இருக்கின்றோம், ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வைத்தான் நாங்கள் எல்லாம் வணங்குகின்றோம், அதை சொல்வதற்குத்தான் நபியாக நாங்கள் வந்தோம் என்பதை பறைசாற்றிய தொழுகைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் வைத்து எல்லா நபிமார்களுக்கும் தொழ வைத்தார்கள். சொல்ல வந்தது, எல்லா நபிமார்களை விட உயர்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுட்டு அல்லாஹ் இப்ப என்ன செய்யறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அதை விட கொண்டு போறான். எதை காட்டுறதுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்கு. ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா, இங்க ஒரு கொள்கை ரீதியாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எல்லா நபிமார்களை விட மிகச் சிறந்தவர்கள் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நம்முடைய ஈமான். விளைச்சிங்களா? சில பேர் இப்ப உருவாகி இருக்கிறாங்க, என்னன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆக உயர்ந்த நபி அப்படின்னு. என்னங்க ஆதாரம்னா, அவங்க என்ன திரும்ப சொல்றாங்க, கொஞ்சம் கவனிங்க. ஸலவாத் ஓதுறோம்ல அத்தியாயத்துல, அதுல எப்படி வருது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுங்க, நீ அருள் புரிந்ததை போன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்ததை போன்று நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் செய். அப்ப அந்த பரக்கத்து ரஹ்மத்தை யாரு மாதிரி செய்யன்னு கேட்டோம். சொல்லுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறி கேட்டோம்ல, இந்த மாறின் வந்தாலே சிறப்பு தான் அப்படின்னு அவங்க விளங்கி இருக்காங்க. எப்படி? உதாரணத்துக்கு ஒருத்தர் பெரிய கடை திறந்துட்டார், பெரிய கடை. அதை பார்த்து என்ன சொல்லுவோம்? கடல் மாதிரி திறந்துருக்கான் யானு. கடல் மாறினா கடல் பெருசா கடை பெருசா? கடல் தானே பெருசு. அப்ப கடல் மாறி கடைனா கடையை விட கடல் தான் பெருசு. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருசுட்டான் படக்குன்னு. எல்லா நேரத்திலையும் இப்படி வராது பாருங்க. அதே குர்ஆன்ல என்ன இருக்கு அப்படின்னா, யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டி வளர்த்ததை போன்று நீ அவர்கள் மீது ரஹமத் செய்வாயாகன்னு வருது. இப்ப பெற்றோர்கள் எங்கள் மீது எங்களை வளர்த்ததை போன்றுன்னு சொன்னதுனால இது பெருசாயிருமா? அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட இது பெருசாயிருமா? விளங்குதுங்களா சொல்றது? ஒரு சிம்பிளான விளக்கம் முடிஞ்சு போச்சு. போன்றுன்னு சொன்னதுனால எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சிடாது, பெருசாயிராது. அது ஒரு உதாரணத்திற்கு, ஊமைக்கு. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இதுல என்ன அப்படின்னா, எல்லா நபிமார்களை சந்திச்சுட்டு வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ரசூலுல்லாஹ்வை நிறுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை நிறுத்தி என்ன சொன்னாங்க? உங்களுடைய உம்மத்தினருக்கு சலாம் சொல்லுங்க. வேற எந்த நபியும் நமக்கு என்ன செய்யல, சலாம் சொல்லி அனுப்பல. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சலாம் சொல்லும் போது நினைவு கூறுவதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஸலவாத்தும் சலாமும் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நினைவு கூறும் முகமாக அதை இணைத்து ஸலவாத்தை கற்றுக் கொடுத்தது நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வேற எந்த நபியும் நமக்கு சலாம் சொல்லி அனுப்பல. கணியத்திற்குரியவரை சொல்ல வருவது, இந்த 7 வானத்தை தாண்டி செல்கிறார்கள். இந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரே ஆயத்துல எத்தனை விஷயம் சொல்லிட்டாங்க தெரியுங்களா? நான் உங்களுக்கு முன்னால் அந்த ஆயத்தை ஓதி காமிச்சேன். சுபஹானல்லதி, அது கொஞ்சம் நல்லா கவனிங்க. சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. இந்த சுருக்கமான இந்த வசனத்துல 8 விஷயங்களை, பயணத்திற்கு தேவையான, பயணத்தில் நாம் கண்டிப்பாக அதை யோசிக்க வேண்டிய 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லதி, இது யாரை குறிக்குது? அல்லாஹ் குறிக்குது. அதாவது யார்ப்பா கூட்டு போறது கேட்பாங்களே இல்லையா? யார் கூட போறீங்க? யார் உங்களை கூட்டு போறா? ரசூலுல்லாஹ் யார் கூட்டு போனா? அல்லாஹ் கூட்டு போனா. வந்துருச்சு. யார் போறா? டிக்கெட் போட்டிருக்க யாருக்கு கேட்பாங்களா இல்லையா? அப்திஹி, அல்லாஹ் சொல்லிட்டான். யார் போறா? என்னுடைய அடியார். அடுத்து எங்கிருந்து பயணம்? இலல் மஸ்ஜிதில் ஹராம். எது? மினல் மஸ்ஜிதில் ஹராம், இதுவரை பயணம். இலல் மஸ்ஜிதில் அக்ஸா வரை தரை பயணம். அப்ப எங்கிருந்து பயணம், எதுவரை பயணம்? சரி, அந்த இடம் எப்படிப்பட்டது கேட்கணுமா இல்லையா? போற இடம் எப்படிப்பட்டது? பாரக்னா ஹவுலஹு, அந்த பைத்துல் முகத்தஸ் எப்படிப்பட்டது தெரியுமா? அதை சுற்றி உள்ள இடங்கள் பரக்கத்தானது. இன்னைக்கு சில பேர் யோசிக்கிறாங்க, அல்லாஹ் பரக்கத்துன்னு சொல்லியிருக்கானே, ஆனா பரக்கத்தான் எதுதான் போடுறானுவ?
குண்ட பறக்கத்தான் போறான் விளையாடு, அது பறக்கத்து இல்ல. அங்க பறக்கத்து இருக்கிறதுனால தான் குண்ட போறான் விளையாட வச்சுங்க. வேற எங்கேயாவது போட்டிருக்கலாமே. நம்மளுக்கு நிறைய அங்க அல்ல பறக்கத்துன்னு சொல்லிட்டோம், நபிமார்கள் பூமின்னு சொல்றான், இவ்வளவு இருக்க ஏங்க அங்க குண்டு போடுறான்? அதை போய் நம்ம பறக்கத்தான இடம் எப்படி யோசிக்கிறாங்க சில பேரு. புனிதமான இடமாச்சே, அல்ல இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானே, இவ்வளவு சண்டை நடக்குது, எங்க புனிதமான இடம், எனவே தான் அந்த இடத்திற்கு சண்டை நடக்கிறது. அப்படி விளங்கணும். பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க, எந்த மரம் அடி வாங்கும், எந்த மரத்துல கனி அதிகமா இருக்கும் அந்த மரம் தான் கல்லடி வாங்கும். கனி உள்ள மரம் தான் கல்லடி வாங்கும். அங்க ஏன் கொண்டு போய் பாம்பு போடுறான்னா அங்க அவ்வளோ பறக்கத்து இருக்கு. பெட்ரோல் வளம் இருக்கும். இப்ப பெட்ரோலுக்கு பதில் எந்த கார் வந்துட்டு இருக்கு சொல்ல முடியுங்க. பேட்டரி கார் வருதா இல்லையா? இந்த பேட்டரிக்கு தேவையான எல்லா தாது அணுக்களும் அந்த பூமிக்குள்ள இருக்குன்றாங்க. அவ்வளவு பரக்கத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வந்த எல்லா நபிமார்களும் பிறந்த பூமி, எல்லா நபிமார்களும் அடக்கம் செய்யப்பட்ட பூமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பெரும் நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட பெரும் பெரும் நபிமார்கள் எல்லாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள வர உடலை சீதா முடிச்சவனுங்க இந்த யூதர்கள் தான். அந்த பைத்துல் முகத்துக்கு ஒட்டி அவங்களை அடக்கம் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லா நபிமார்களும் அடக்கம் செய்யப்பட்ட பரக்கத்தான இடம் அந்த பைத்துல் முகத்தஸ். அப்படிப்பட்ட பரக்கத்தான பூமி. எல்லாத்தையும் சொல்லிட்டான். பயணத்தின் நோக்கம் என்ன? அதுவும் அந்த ஆயத்துல வந்துருச்சு. பயணத்தின் நோக்கம் என்ன? சில பேர் போ எதுக்கு போறேன்னு தெரியல. இதுவா பயணம்? இந்த விண்வெளி பயணம் எதற்கு? நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்கு, நம்முடைய அத்தாட்சிகளை நபிசராசர்களை காட்டுவதற்கு. சொர்க்கத்தை பற்றி எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய நபி மட்டும் சொர்க்கத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள். அந்த சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது ரசூல் எப்படி சொல்லுவாங்க? எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, யாருடைய கற்பனையில் கூட உதிக்காத சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் பார்த்ததில்லை. ஆனால் எங்களின் நாயகம் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் பார்த்து விட்டு வந்தது. நரகத்தை எந்த கண்ணும் பார்த்ததில்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பார்த்து விட்டு வந்தவர்கள். அல்லாஹ்வை யாரும் பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு வந்தார்கள். அர்ஷை பார்க்கவில்லை, குர்சியை யாரும் பார்த்ததில்லை. இந்த லவ்ஹுல் மஹ்பூதிலே எழுதுகின்ற நம்முடைய விதியை எல்லாம் எழுதிய பேனா, அந்த பேனாவின் ஓசை நான் கேட்டுவிட்டு வந்தேன். அனைத்தையும். எனவேதான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேரு அஹ்மது. முஹம்மதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? புகழப்படுபவர் அர்த்தம். அதாவது பிறரால் புகழப்படுபவர். அதை ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்க? புகழுக்குரியவர் சொல்லுவாங்க. புகழுக்குரியவர். எனவே எல்லாரும் புகழுவாங்க. ஆனா அஹ்மதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? புகழ கூடியவர். அதுல புகழக்கூடியவர் மட்டும் இல்ல, அஹ்மதுனா அதிகமாக புகழக்கூடியவர். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, எல்லா அத்தாட்சிகளையும் பார்த்துட்டாங்க, அல்லாஹ்வினுடைய ஒளியை பார்த்து விட்டார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்ததை போன்று யாராலும் அல்லாஹ்வை புகழ முடியாது. அல்லாஹ்வை விளங்கியதை போன்று எந்த நபிமார்களாலும் விளங்க முடியாது. சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, 7 வானத்தை பற்றி நபியவர்கள் பார்த்து விட்டு வந்ததை போன்று யாரும் பார்க்கல. யாருக்கும் எதுவும் தெரியாது. நமக்கு முதவானமே தெரியாது. நமக்கு முதவானமே எங்க இருக்கு? முதவானம் நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அப்படியே புழுவா தெரியும், அவ்வளவுதான். உண்மையில் சொல்கிறேன், கிதாப்ல இப்படி எழுதி வச்சிருக்காங்க. சில விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்களா, வானமே இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டார் எல்லாம் உயரம் போக போக எப்படி தெரியும்? பெருசா தெரியும். நிலா உயரம் போக போக எப்படி தெரியும்? ஒண்ணுமே இல்ல. எது வச்சு பாருங்க? துளை நோக்கி, அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த பாருங்க எப்படி தெரியும்? நிலா பெருசா தெரியும். வானம்
நீங்க எண்ணத்தை வச்சு பார்த்தாலும் அப்படியே தான் தெரியும். அப்ப என்ன முடிவு வராங்கன்னா என்னமோ ப்ளூவா தெரியுது அப்படின்னு முடிவு எடுத்துட்டான். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் 7 வானம் இருக்கிறது என்று நம்புகிறோம். முதல் வானமே கண்ணுக்கு தெரியல, ஆனா நம்ம ஈமான் என்னது? 7 வானம் இருக்கிறது நம்முடைய ஈமான். காரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், 7 வானத்தை நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்தை தாண்டி சென்றார்கள். நாம ஏரோப்ளேன்ல போகும்போது இந்த மேகத்தை பார்த்துக்கிட்டே போவோம். இங்க இருந்து மேகம் எப்படி தெரியுது சொல்லுங்க? தலைக்கு மேல. ஏரோப்ளேன்ல போனா தலைக்கு கீழே தெரியும் மேகம். நாம மேகத்துக்கு மேலதான் போயிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துக்கு மேல போயிட்டாங்க. 7 வானத்தை தாண்டி சென்றார்கள். ஆனாலும் அல்லாஹ் சொல்கின்ற பெயர் அப்து, அடியார் என்று சொன்னார். ரசூல் என்று சொல்லவில்லை, நபி என்று சொல்லவில்லை, ஹபீப் என்று சொல்லவில்லை, அப்து என்று சொன்னார். பல காரணங்கள் பல தடவை சொல்லிட்டோம். ஆனால் அற்புதமான ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுங்களா? ரசூல்னு சொல்லியிருக்கலாம், எவ்வளவு அழகான பட்டம். நபீன்னு சொல்லியிருக்கலாம், எவ்வளவு அழகான பட்டம். ஆனால் அப்துன்றான் பாருங்க. ஏன் தெரியுங்களா? ரசூல் என்பவர் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தவருக்கு பெயர் ரசூல் இல்லையா? அப்படிதானே சொல்லுவோம். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அடியார்களுக்கு வந்தவர்களுக்கு பெயர் ரசூல். எனவே இந்த இடத்துல ரசூல் என்ற பெயர் பொருத்தமல்ல, மாறாக அடியார்கள் சார்பாக அல்லாஹ்விடத்தில் சென்றவர்களுக்கு பெயர் அப்து. அடியார்கள் சார்பாக சென்ற காரணத்தினால் அப்து. ஏன் அல்லாஹ்வை பார்க்க போகும்போது எப்படிதான் போனோம்? அப்தாதான் போனோம். அங்கிருந்து வரும்போது ரசூலா வந்தாங்க. ஆனால் இப்பொழுது இங்கிருந்து அடியார்கள் புறத்தில் இருந்து செல்கின்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்தாக சென்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அப்து என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, இவ்வளவு உயர்ந்தார்கள் அல்லவா, இந்த உயரத்திற்கு காரணம் பணிவு. ஒரு மனுஷன் எப்ப உயர முடியும்? பணிவு இருந்தாலும் உயர முடியும். பணிவு இல்லைன்னா, அதே மரத்தை உதாரணமா எடுத்துக்கலாம். கனி உள்ள மரம் என்ன செய்யும்? எந்த அளவுக்கு மாங்காய் காய்க்குதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? தொங்கிடும். இப்படிதான் ரசூல்லா பட்டங்கள் பதவிகள். எல்லா நபிமார்களை விட சிறந்த நபி, எல்லா நபிமார்களுக்கும் இமாம், சையதுல் அன்பியா, எல்லா நபிமார்களும் பின்னால் நின்று தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட வைத்தார்கள். ஆனாலும் பணிவு. இந்த பணிவு தான் உயர்த்தும் ஒரு மனுஷனை. எது உயர்த்தும்? பணிவு. எப்படி மரம் அது கனிகள் தாசியாவ நான் நிறைய மரம் என்கிட்ட கனி இருக்குன்னு நிமிர்ந்து நிற்காது, பணிந்து நிற்கும். எனவே பணம் வர வர, பட்டங்கள் வர வர வர, அறிவு வளர 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 என்ன செய்யணும்? நெஞ்ச நிமித்த கூடாது, பணிஞ்சு போகணும். இந்த பணிவு தான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதை மறந்துவிடக் கூடாது. மிக முக்கியமான படிப்பினை என்ன? சிரமங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா நிச்சயமா என்ன வச்சிருக்கான்? மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ஆழமா இத சொல்றான். அது என்ன? فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. நிச்சயமாக நிச்சயமாக சிரமத்தோடு, நிச்சயமாக கஷ்டத்தோடு லேசு இருக்கிறது, துன்பத்தோடு நிச்சயமாக இன்பம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு தடவை சொல்லல. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, இன்னும் 2 தடவை சொல்றான். ஒண்ணாச்சுங்களா? அழுத்தி சொல்றான். இன்ன நிச்சயமான்னு சொல்றான். 2 விஷயம் ஆச்சுங்களா? மூணாவது ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உஸ்ருன்ற வார்த்தை கஷ்டத்தை குறிக்கும், யுஸ்ரு என்ற வார்த்தை இன்பத்தை குறிக்கும். இந்த உஸ்ரு இருக்கு பாத்தீங்களா, கஷ்டம், அதுல அல்லாஹ் தஆலா இன்ன மஅல் அலிஃப்லாம் போட்டான். அலிஃப்லாம் போட்டுட்டா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்தன்னு வந்துரும். கஷ்டத்துல என்ன சொல்றான்? இந்தன்னு சொல்றான். யுஸ்ரு இன்பத்துல இந்தன்னு சொல்லல. அதனால என்ன தெரியுமா அர்த்தம் வரும்? இந்தன்னு சொல்லிட்டா ஒன்னதான் குறிக்கும். உதாரணமா பேனா இருக்கு, இந்த பேனாவை எடுங்கன்னா எல்லாரும் என்ன செய்வீங்க? நான் எந்த பேனாவை காட்டணும் அங்க போய் அந்த பேனாவை தான் எடுக்க போவீங்க. பேனாவை எடுங்கன்னு இப்ப என்ன செய்வீங்க? ஒரு பேனா தாங்க என்ன செய்வீங்க? எல்லாரும் எடுப்பீங்க. நான் ஒரு பேனா தாங்கன்னு கேட்கல, என்னன்னு கேட்டேன். இந்த பேனா எடுங்க, எல்லாரும் எங்க போய் அங்க போய். இந்த அந்தன்னு சொல்லிட்டா அது எதாவது குறிக்கும்? ஒன்னதான் குறிக்கும். அல்ல இங்க என்ன தெரியுமா செய்யறான்? இந்த துன்பத்தோடு நான் பாருங்க, இந்த துன்பம். அப்ப துன்பம் ஒண்ணுதான், துன்பம் குறைவு.
சொல்லிட்டு சொல்றான் இன்பம், அதுல எதை செய்யல, இந்தன்னு சொல்லல. இன்னொரு சின்ன உதாரணம் சொன்ன விளைக்கிறோம். செல்போன் எல்லாரும் வச்சிருக்கீங்கல்ல, எல்லார்கிட்டையும் தான் இருக்கே. அதுல அது இல்லாத யார் இருக்கா? அதுக்கே ஒரு நல்ல கவர் வாங்குறது கடைக்கு போறீங்க, உங்க கையில இருக்கிறது ஒரு செல்போன். உங்க செல்போனுக்கு அந்த கவர் அவர்கிட்ட எத்தனை இருக்கும்? அதனால என்ன நம்ம செய்வீங்க, கடைக்காரர்கிட்ட போய் இந்த செல்போனுக்கு ஏதாவது உரம் இருக்கான்னு கேட்பீங்க. என்ன கேட்க மாட்டீங்க, இந்த செல்போனுக்கு இந்த உரம்னு கேட்க மாட்டீங்க, இந்த செல்போனுக்கு உரம் இருக்குமான்னு கேட்பீங்க, கவர் இருக்குமான்னு கேட்பீங்க. இந்த கவர்ல இந்தன்னு சொன்னீங்களா? சொல்லல. ஆனா செல்போனுக்கு என்ன சொல்றீங்க, இந்த செல்போனுக்கு மாடல் பார்க்கணும்ல அவரு, இந்த செல்போனுக்கு இந்த ஏன் சொன்னீங்கன்னா உங்க கையில இருக்கிறது ஒன்று, அவர்கிட்ட இருக்க கவரு நிறைய அல்ல. அதுதான் சொல்ல புரியறதுக்கு சொல்றேன். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் நன்றி இந்த ஆயத்து நினைவுக்கு வர வேண்டும். இந்த கஷ்டம் குறைவு, நிச்சயமாக அல்லாஹ் இன்பத்தை பெரிதாக வைத்திருப்பார் இன்ஷா அல்லாஹ். அந்த பெரிய இன்பம் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் என்ற பயணம். கணியத்திற்குரியவர்களே, முதல் போறாங்க, எங்க போறாங்க? பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸுக்கு எதுல போனாங்க? புராக் என்ற வாகனம். நம்ம வருஷம் வருஷம் சொல்றதா. புராக் என்பது பர்க்ல இருந்து வச்சு, பர்க்ல என்ன அர்த்தம்? போன வருஷமும் சொல்லதான் செஞ்ச மின்னல் அர்த்தம். புராக் என்றால் என்ன? மின்னல் வேக வாகனம். அதாவது ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனம். ட்ரெயின் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகுது? நம்ம இந்தியாக்காரன் தயாரிச்சதுல, ஜப்பான்ல 450 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஒளி மின்னல் வேகம், மின்னல் தான் ஒளி வேகம். ஒளியின் வேகம் என்ன தெரியுங்களா? அல்லாஹு அக்பர், 1,80,000 கிலோமீட்டர் வேகம். 1,80,000 கிலோமீட்டர் வேகம். அந்த புராக் வாகனம் எவ்வளவு வேகத்துல போச்சு சொல்லுங்க? 1,86,000 கிலோமீட்டர் வேகத்துல போச்சு. மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? 1400 சில்லற கிலோமீட்டர். 1500 வைங்க. புராக் எழுதிச்சு. அது வேகம் 1,80,000 கிலோமீட்டர் வேகம். பர்த்து சும்மா மின்னல் வெட்ட எப்படி இருக்கும் போயிடுச்சு. அதுக்கடுத்து அங்கிருந்து பாத்தீங்கன்னா என்னது? மிஅராஜ் என்பது படி. அதாவது இப்ப லிப்ட் இருக்குல்ல, இப்ப இந்த ஏறி நின்ன செஞ்சு அப்படியே மேல போத அந்த மாதிரி ஒரு லிப்ட். ரசூலா சொல்றாங்க அது இருந்த அழகு மாதிரி அவ்வளவு அழகா ஒரு லிப்ட் வச்சுன்றாங்க. அதன் மேல ஏறி நின்று தள்ளு தூக்கி போயிடுச்சு. போனா முதல் வானம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசூலாவும் நிக்கிறாங்க. இவ்வளவு வேகமா போனாலும் எங்க போய் நின்ட்டாங்க சொல்லுங்க? முதல் வானத்துல. கதவை தட்டுறாங்க, உள்ள வரலாமான்னு கேட்கிறாங்க. அந்த வானவர் கேட்கிறாரு, ஜிப்ரீல் தானே? ஆமா. கூட யாரும் நிக்கிற மாதிரி இருக்க? யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள கூட்டு வரதான் போனீங்களா? அல்லாஹ் அதுக்கு தான் அனுப்பிச்சானா? ஆமா. பாருங்க, இந்த இடத்துல அனுமதி வாங்கி தான் உள்ள போகணும் என்ற அழகான படிப்பு. நம்ம வீடா இருந்தா கூட சரி, என்ன செய்யணும்? வர்றது சிக்னல் காட்டிட்டு தான் போகணும். நம்ம மனைவி இருக்கிற வீடா இருந்தாலும் சரி, நம்ம அம்மா இருக்கிற ரூமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தெளிவாக ஹதீஸ்ல இருக்கு. விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மனைவி இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, ஏன்னா நம்முடைய மனைவியை பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இவன் பாடு அனுமதி இல்லாம போனா நம்மளை திட்டுவாங்க. இந்த மனுஷன் பாரு அப்படியே தடார்னு வந்தாரு உள்ளக அப்படின்னு. அதனால அனுமதி வாங்காம என்ன செய்யக்கூடாது? நம்ம வீட்டுக்குள்ள கூட அனுமதி வாங்கிதான் போகணும். சரி, யாருன்னு கேக்குறாங்க. என்னன்னு சொல்றாங்க? ஜிப்ரீல். உங்களோட யார் வந்திருக்கா? நபிமார்களின் தலைவர். அதெல்லாம் அங்க சொல்லல. என்ன சொன்னாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரை சொல்லணும். சில பேர் பேரை சொல்றதுக்கு போன்ல அவரு யார் பேசுறணும் தெரியலையா? தெரியாம தானே கேட்டாரு. பேரை சொல்றதுக்கு என்னமோ பெரிய இது மாதிரி. வெளியில நிக்கிறோம், யாரு? இன்னும் யாரு? நான் தான் வந்திருக்கேன். நான் தான் வந்திருக்கேன்ற பதிலாம் கூடாது. ஈருலக தலைவர் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். முஹம்மது வந்திருக்கிறார்கள். இங்க பேரை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இப்படிதான் கதவை தட்டாரு. ரசூலுல்லாஹ் உள்ள கண்டுக்கிட்டு கேட்டாங்க யாருன்னு. அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சாரு? நான் தான். ரசூலுல்லாஹ் நான் தான்ட்டாங்க. அதெல்லாம் நான் தான் அதாவது எப்படி சொன்னாங்க? வெறுக்கிற மாதிரி சொன்னாங்க. அது என்ன? நான் தான். பேரை சொல்லணும்.
இது ஒரு அழகான ஒரு படிப்பினை. சரி, இந்த பைத்துல் முகத்தஸுக்கு போகும்போது புராக் என்ற வாகனம் பைத்துல் முகத்தஸோட முடிச்சு, அடுத்து ரிட்டர்ன் வரும்போது தான் எதை தூக்கிட்டு வராங்க. இப்போ இது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டுன்னு வச்சுக்கிடுவோம், ஏர்போர்ட் வரைக்கும் எதில் போவோம், காரில். ரயில்னு வச்சுக்கிடுவோம், அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எதில் போவோம், பைக்கை போய் எங்கே நிப்பாட்டுவோம், நிப்பாட்டிட்டு சாவி அதிலே வச்சுட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும், பூட்டிட்டு போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்க கொண்டு போய் பைத்துல் முகத்தஸுடைய செவுத்துல எல்லா நபிமார்களும் எந்த இடத்துல தன்னுடைய வாகனத்தை கட்டினாங்களோ அதே இடத்துல ரசூலுல்லாஹ் புராக் என்ற வாகனத்தை கட்டிட்டு போறாங்க. ஏன் புராக் என்ற வாகனம் வர்றதுக்குள்ள இறப்பிக்கிட்ட போயிடுவாங்க, தூக்கிலாம் போக மாட்டாங்க, கட்டிட்டு போனாங்க. நமக்கு படிப்பின புராக்கையே நான் கட்டிட்டு தான் போனேன், உங்க வாகனத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, பூட்டு போட்டு வைங்க, உங்க ஒட்டகத்தை பூட்டு போடுங்க. ஒரு சஹாபிக்கு சொன்னாங்களா இல்லையா, ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு தவக்குள் வைங்க. நீ தவக்குள்ள என்ன, கடையை திறந்து உட்காரணும், அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். கடையை மூடிட்டு வீட்டுல உட்காந்து படுத்துக்கிட்டு பறக்கத்தை கொடுனா அல்லாஹ் தரமாட்டான். வானத்தை திறந்துக்கிட்டு வராது, கூரையை பிச்சுக்கிட்டுலாம் வராது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 மணி 11 மணிக்கு பள்ளிவாசல யாராவது உட்காந்து திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தா சவுக்கில் அடிப்பாங்க, இங்க உட்காந்துக்கிட்டு போத்துக்கிட்டா வரும் உலை என்று. எனவே தவக்குள் என்பது வெறும் நம்பிக்கையின் பெயர் அல்ல. தவக்குளுக்கு நபி அவர்கள் சொன்ன அழகான ஹதீஸ் என்ன தெரியுங்களா, பறவையை பாருங்கள், அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து காலி வயிற்றோடு அது செல்கிறது, மாலையில் வரும் பொழுது வயிறு நிரம்ப வருகிறது என்று சொன்னார்கள். அதுதான் தவக்குள். அந்த பறவை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கூண்டிலேயே அமரவில்லை, குஞ்சிக்கு பக்கத்திலேயே அமரவில்லை, அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்தது. கூண்டை விட்டு மட்டுமல்ல, குஞ்சையும் விட்டு விட்டு பறந்தது, குஞ்சிக்கும் இரையை தேடிக்கொண்டு வந்தது, தன்னுடைய வயிறு நிரப்பியது. இதுதான் தவக்குள். அந்த புறாக்கை என்ன செஞ்சுட்டு போனாங்க, கட்டிட்டு தான் போனாங்க. அனுமதி. முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. அல்லாஹு அக்பர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா வலது பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. நல்ல கவனிங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரிப்பு. கொஞ்ச நேரத்தில் இப்படி இடது பக்கம் பார்க்கறாங்க, அப்படியே அழறாங்க. வலது பக்கம் பார்க்கறாங்க, சிரிக்கிறாங்க. இடது பக்கம் பார்க்கறாங்க, அழுறாங்க. இதை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்குறாங்க. ஏன் தெரியுங்களா, வலது பக்கம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளில் சொர்க்கவாசிகளை அல்லாஹ் காட்டுகிறான், அவர்கள் ஆனந்தத்தில் சிரிக்கிறார்கள். இடது பக்கத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை அல்லாஹ் காண்பிக்கிறார். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறார்கள். இங்கு படிப்பினை என்ன தெரியுமா, ஒவ்வொரு தந்தையும் இப்படித்தான் இருக்கிறார்கள். பிள்ளைகள் நல்ல நிலையில் இருப்பதை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பிள்ளைகள் கெட்டு போய்விட்டால் அழுகிறார்கள். ஒரு தந்தையின் நிலை என்ன, பிள்ளைங்க நல்லா இருந்தா அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க, பிள்ளைங்க கெட்டு போயிட்டா ஒவ்வொரு தகப்பனும் அழுவான் என்பதை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு காட்டினான். எனவே நாம எப்படி இருக்கணும், அத்தாவை சிரிக்க வைக்கணும், அழ வச்சிடக்கூடாது. ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது, சொல்லுகிறேன். ஒருத்தர் ஜிஹாதுக்கு வந்தாரு, வந்துட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. படம் கிளம்பி போகும் போது அவர் சொல்றாரு, நான் எப்படி வந்த தெரியுமா, நான் கிளம்பி வரும்போது எங்க அத்தாவும் அம்மாவும் போவத இங்கே இரு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் ஜிஹாதுக்கு ரசூலுல்லாஹ் கூட போய் தான் ஆவேன். அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. அழுதாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு வந்தேன், அழுதாலும் பரவாயில்லன்னு ஜிஹாதுக்கு வந்துட்டேன். ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துச்சு. உடனே கிட்ட போனாங்க, வாங்க என்ன சொன்னீங்க, அழ விட்டுட்டு வந்தீங்களா, போய் எந்த தகப்பனையும் தாயையும் அழுகின்ற நிலையில் விட்டு விட்டு வந்தீர்களோ அந்த தாயையும் தகப்பனையும் சென்று சிரிக்க வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ரிவாயத்தில் வருது, நீங்க ஒண்ணு ஜிஹாதுக்கு வர தேவையில்லை, அங்கு சென்று ஜிஹாது செய்யுங்கள், உங்களுக்கான ஜிஹாதின் நன்மை ஜிஹாதிலே இந்த களத்தில் இல்லை, உங்களுடைய ஜிஹாதின் நன்மை தாய் தந்தையின் காலடியில் இருக்கிறது, அங்கு சென்று ஜிஹாது செய்யுங்கட்டாங்க. அங்க போய் ஜிஹாது செய்யணும்னு அர்த்தம், அங்க போய் சண்டை போடுங்க. அவங்களுக்கு பணிவிட செஞ்சா போதுங்க, ஜிஹாது செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் நல்ல பிள்ளைகள் பார்க்கும் பொழுது ஆனந்தப்படுகிறார்கள், நரகத்திற்கு செல்கின்ற பிள்ளைகளை பார்த்து அழுகிறார்கள். அடுத்து எங்க போறாங்க, மேல ஈசா அலைஹிஸ்ஸலாம். கணியத்திற்குரியவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்வை, நல்லா கவனிச்சுங்க, ஷார்ட்டா சொல்லிடுறேன், டைம் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் மட்டும் சாலிஹானுடைய மகனேன்னு ரசூலுல்லாஹ் வரவேற்றாங்க. 2 வார்த்தை,
ஒன்று சாலிஹ், இரண்டாவது மகனேன்னு அழைத்தாங்க. மற்ற எல்லா நபிமார்களும் சாலிஹான சகோதரரேன்னு கூப்பிட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லோருக்கும் தந்தை. எனவே ரசூலுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். அடுத்து அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் தந்தை தான். நினைச்சீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்முடைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? குர்பானி வருஷம் வருஷம் குர்பானி கொடுக்குறோம்ல, நம்மள கூட சில பேருக்கு ஏன் வருஷம் வருஷம் குர்பானி கொடுக்கணுமா? ஏன் அந்த காசை கொண்டு போய் இவன் ஏழைக்கு கொடுத்தா என்ன? இவன் ஏழைக்கும் கொடுக்க மாட்டான், குர்பானி கொடுக்க மாட்டான். ஏழைக்கு கொடுக்கறது தனி. இவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வருஷம் வருஷம் குர்பானி கொடுக்குறோமே ஏன்? ரசூலுல்லாஹ் அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுன்னத்துன்னு சாதாரணமா சொல்லல, சொல்லும்போது என்ன சொன்னாங்க? என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்துனாங்க. அப்ப தந்தை என்றால் மகன் கூப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் மகன் கூப்பிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு பிள்ளை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் யாருதான்? அப்ப இவங்கெல்லாம் யாருதான்? ரசூலுல்லாஹ்வுக்கு சகோதரர். எனவே சாலிஹான சகோதரன் கூப்பிட்டாங்க. ஒண்ணு புடிச்சிங்களா? அப்ப மகனிய கூப்பிட்டாங்க, சகோதரனிய கூப்பிட்டாங்கன்றத விளங்கிட்டோம். அடுத்தவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்க? சாலிஹ். சாலிஹ் என்ற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, உலகத்தில் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் எது எது நாம நினைப்போமோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் வச்சா அதுக்கு பேர் தான் என்னது? சாலிஹ். முடிஞ்சு. என்னென்ன நல்ல தன்மை, கொடை வள்ளல், வீரர், என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னென்ன நல்ல தன்மைகள் இருக்கிறதோ அந்த மொத்த நல்ல தன்மைகளுக்கு ஒற்றை பெயர் சாலிஹ். காரணம், எல்லா நல்ல தன்மைகளும் 100% ஒருங்கேப்பட்ட ஒரே மனிதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எல்லா நபிமார்களும் சாலிஹ் என்று அழைத்தார்கள். அதுல இருந்து ஒரு சின்ன படிப்படை இருக்கு. என்ன தெரியுங்களா? ஒரு மனிதரை அவரை வைத்துக் கொண்டு கூட புகழலாம். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கவே, சாலிஹானவரே வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன செய்யலாம்? ஒருத்தரை வச்சுக்கிட்டு கூட புகழலாம். ரசூலுல்லாஹ் எத்தனை பேர், நிறைய பேர் புகழ்றதுல கூட கஞ்சம். அவரை புகழ்றதா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் புகழாத புகழ்ச்சியா? அல்லாஹு அக்பர். பிலால் ரலியல்லாஹு புகழ்ந்தாங்க. பிலாலே, எப்ப நான் சொர்க்கத்துக்கு போனாலும் உங்க காலடி சத்தத்தை நான் கேட்கிறேன். உமரே, நீங்கள் செல்கின்ற பாதையில் ஷைத்தான் வர்றதில்லைன்னு புகழ்ந்தாங்க. இப்படி எல்லா நபிமார்களும் யாரை புகழ்ந்தாங்க? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே போறாங்க. மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காமிச்சான் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு அழகாக இருந்தார்களோ அந்த அழகில் தான் உங்களுடைய உம்மத் சொர்க்கத்திற்கு செல்லும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா காமிச்சான். அடுத்து போறாங்க நாலாவது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் காமிச்சான் அப்படின்னா, முதலில் ஜிஹாது செய்த நபி யாரா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். எனவே அவர்களை காண்பித்தான். அடுத்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அடுத்த வானத்துல தான் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப கொஞ்சம் கவனிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக உயர்ந்தவங்க, அதனால 7வது வானம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் என்ற பெரிய வேதம் அவங்க தான் வாங்கினாங்க, 6வது வானம். அடுத்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கீழே வச்சான். ஏன் தெரியுங்களா? ஒரே காரணங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சகோதரர் நபியா இருக்கிறார். வெறும் நபி என்பதனால இல்ல, நபி பிளஸ் மூசா அலைஹிஸ்ஸலாம் 6வது வானம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சகோதரர் என்ற ஒரே காரணத்திற்காக எங்க வைக்கிறான்? அவங்க பக்கத்துல வச்சா பாருங்க. அப்படின்னா அந்த சகோதர பந்தம் எவ்வளவு நெருங்கியது என்பதை உணர வேண்டும். அது மட்டுமல்ல, கிதாபுல இப்படி எழுதுறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? உலகத்தில் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு உபகாரம் செய்தார் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த உபகாரத்தை விட பெரிய உபகாரத்தை யாரும் எந்த சகோதரனுக்கும் செய்துவிட முடியாது. காரணம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சு எதை வாங்கி கொடுத்தாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கிரவுண்ட் இடமா. இன்னைக்கு ஒரு ஜான் இடம் விட மாட்டேங்கிறான் அண்ணனுக்கு. ஒரு செங்கல் வைக்கிற இடத்துல அண்ணனுக்கு நம்பிக்கை சண்டைங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை வாங்கி கொடுத்தாங்க? நபி பட்டத்தை வாங்கி. அதனாலதான் சொல்றாங்க, எந்த சகோதரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உபகாரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது மாதிரி செய்ய முடியாது. எனவே அல்லாஹ் எங்க கொண்டு போனா? 5வது வானத்துல யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்.
அதுக்கடுத்து 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், அடுத்து 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கணியத்திற்குரிய சுருக்கமாக நான் 5 நிமிடத்தில் முடிக்க முயற்சி செய்கிறேன். எல்லா சொர்க்கம் நரகம் எல்லாம் பார்த்துட்டாங்க. சொர்க்கத்தை விட நரகத்தை பத்தி தான் ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்க. அது சொல்ல நேரம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் என்ன பார்க்கலாம். நரகத்துல உள்ள எல்லா காட்சிகளையும் சொன்னாங்க, சொர்க்கத்தில் உள்ள எல்லா காட்சிகளும் சொன்னாங்க. நரகத்தை பத்தி சுருக்கமா சொல்றதா இருந்தா இப்படி சொல்லலாம். மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்னை எல்லாரும் மகிழ்ச்சியா தான் வரவேற்றாங்க, வரவேற்கும் போது எப்படி வரவேற்கணும் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு போறோம், வாங்க இப்பவே போங்கன்னு அர்த்தம். நம்மளா அப்படி எல்லா பாதையும் இருக்கணும். எப்படிங்க வரவேற்கணும்? சிரிச்ச முகத்தால வரவேற்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாரும் சிரிச்ச முகத்தோட தான் வரவேற்றாங்க, ஆனா ஒரு மலக்கு மட்டும் சிரிச்சு பார்க்கவே இல்லையே. ஏன்? அது யாரு? நரகத்தின் காவலர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் மட்டும் சிரிக்கவே இல்லையே. ஏன்னா அவர் நரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அங்க உள்ள கொடூரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உங்ககிட்ட மட்டும் இல்ல, யார்ட்டையுமே சிரிக்க மாட்டாரு. அப்படின்னா அந்த நரகத்தை பத்தி நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். எல்லா காட்சிகளை பார்த்துட்டு கடைசியா அல்லாஹ் கிட்ட போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க, ஒரு ரிவாயத்துல வருது, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. ரப்பே, நான் கொண்டு வந்திருக்கேன், நாவால் செய்கின்ற எல்லா நற்செயல்களும் உனக்கே உரியது. அடுத்து சொல்றாங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து. ஸலவாத்துக்கு ஸலாத்துன்னு அர்த்தம், தொழுகைன்னு அர்த்தம். அதை எப்படி அர்த்தம் வைப்பாங்கன்னா, தொழுகை என்பது உடல் சார்ந்த இபாதத். ஸலவாத் பன்மையா இருந்திருக்கல, உடல் சார்ந்த இபாதத்துகள் உனக்கே உரியது. அடுத்து என்ன வருது? வத்தய்யிபாத் அப்படின்னா, தையிப்னா உலக செல்வத்தை குறிக்கும். தையிப் மனமானது, காசு பணம். காசு பணத்தின் மூலமா செய்த எல்லா இபாதத்தும் உனக்கு தான் ரப்பே. நாங்கள் செய்கின்ற நாவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், இது நாவால் புகழ்ச்சி. எல்லா புகழ்ச்சியும் உனக்குத்தான், எல்லா பாராட்டுகளும் உனக்குத்தான் ரப்பே. இது நாவால் செய்கிறது. உடல் சார்ந்த எல்லா இபாதத்தும் உனக்கு தான் ரப்பே. பொருளால் செய்கின்ற எல்லா இபாதத்தும் உனக்குத்தான் ரப்பே. அல்லாஹ் சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சலாம் எப்படி சொல்லணும்? இப்படித்தான் சொல்லணும். என்ன சொன்னார்னே விளங்க மாட்டேங்குது. சொல்லுங்க, வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு ஃபுல்லா சொல்லணும். அல்லாஹ் சொன்னானா யாருக்கு சலாம் சொன்னா? நபிக்கு. ரசூலுல்லாஹ் அந்த சலாத்தை தனக்கு மட்டும் வச்சுக்கல, உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் என்னுடைய உம்மத்தினர் சார்பா வந்திருக்கேன், சலாம் எனக்கு மட்டும் வேணாம். அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நல்ல அடியார்கள் எல்லோருக்கும் உடைய சலாம் சேரட்டும். அதான் அல்லாஹ் தஆலா அந்த கொடுத்த அந்த சம்பாஷணைய கொடுத்த தொழுகையில வச்சுட்டாங்க. அத்தையாத்துல தொழுகையில அத்தையாத்து ஓதுறது வாஜிபு. இப்படி அல்லாஹ் இதை பேசி முடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நீ எல்லா நபிமார்களையும் ஒரு விதத்துல சிறப்பிச்ச, என்னை எப்படி சிறப்பிக்க போற? அல்லாஹ் சொன்னா என்ன தெரியுமா? 2 விஷயம் சொன்னான். நபியே, இனி உலகத்தில் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டால் உங்களுடைய பெயர் சொல்லப்படும். கியாமத் நாள் வரை பாங்கிலே தொழுகைக்கு அழைத்தாலும் சரி, அத்தஹியாத்திலும் சரி, எல்லா இடத்திலும் சரி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், என்னுடைய பெயர் மொழியப்பட்டால் அதோடு சேர்த்து உங்களுடைய பெயர் மொழியப்படும். இது ஒன்று. இரண்டாவது சொன்னதான் ரொம்ப ஆச்சரியம். என்ன தெரியுங்களா? உங்களுடைய உம்மத்தினர்களின் இதயத்தை குர்ஆனை சுமக்க கூடியதாக ஆக்குவேன். இதுக்கு முன்னாடி உள்ள எந்த சமுதாயமோ தௌராத்தை மனப்பாடம் பண்ணல. தௌராத் யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவுதான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்ல. நபி இல்லாம மனப்பாடம் பண்ணிட்டாரா? ஆச்சரியப்பட்டு இப்னுல்லான்ட்டான், அல்லாஹ்வுடைய மகன் தான். உஸைர் இப்னுல் குர்ஆன்ல வருது. யூதர்கள் அல்லாஹ்வுடைய மகன் யார சொல்றாங்க?
கிறிஸ்துவர்கள் அல்லாவின் மகன் யார சொல்லுவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. யூதர்கள் அல்லாவின் குமாரன் யார சொல்லுவாங்க? உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை. அவர் என்ன பண்ணாரு? அல்லாவுடைய மகன் சொல்றதுன்னா தௌராத்தை மனப்பாடம். தௌராத்தை மனப்பாடம் பண்ணிட்டாரா இவனும்? அல்லாஹ் தஆலா சொன்னா தௌராத்தை யாராலும் மனப்பாடம் பண்ண முடியாது. இஞ்சியிலே பைபிளை தூக்கிட்டு லோ லோ லோன்னு அலையிறாங்களே, முத பக்கத்தை கேளுங்க. பைபிளை வாங்கிக்கிட்டு பார்க்காம வாசி, ஒன்று தெரியாது. முழு குர்ஆனை திராவில ஓதுறாங்க, இது பண்றாங்க. இப்படி உங்களுடைய உம்மத்தினர்களுடைய இதயத்தை குர்ஆனை சுமக்கக்கூடியதை ஆக்குவேன், இதுதான் உங்களுக்குரிய சிறப்புன்னு சொல்லி அனுப்பிச்சான். அப்படி அனுப்பும் போது கொடுத்ததான் என்னதுங்க? தொழுகை. அல்லாஹு அக்பர். வருஷம் வருஷம் சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் தொழுகையாளி ஆயிடலாமா? எத்தனை வக்து கடமையாச்சு? 5 50 வக்து கடமையாச்சு, மறந்துடாதீங்க. நாளையில இருந்து என்ன செய்வோம்? 50 வக்து கடமையாகி அப்படியே இருந்துன்னு வைங்க. பள்ளிவாசலே இருந்துட வேண்டியதான். ஏத்திக்கா பட் 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 கரையை பார்க்கறதுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு இறக்கம் உள்ளது. அப்படியே வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி அனுப்பிட்டாங்க. நமக்கு என்ன கொடுத்தாங்க, எத்தனை வக்துலாம் விசாரிக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸ்டாப், எங்க போறீங்க? என்ன கொடுத்தா? 50 வக்து. நிச்சயமா தொழ மாட்டாங்க. 50 வக்துனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டாங்க? நிச்சயமா தொழ மாட்டாங்க. போங்க போங்க, என்ன செய்யுங்க, குறைச்சிடுவாங்க. எவ்வளவு பெரிய உபகாரம் இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். போனா சில ரிவாயத்துல வருது 5 குறைச்சானு, சில ரிவாயத்துல 10 வருது. 10 வச்சா 4 ட்ரிப் எவ்வளவு குறைச்சானா? 10 10 குறைச்சி என்ன வந்துருச்சு? 40 வந்துருச்சா? 40 கழிஞ்சு 10 ஆயிடுச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல. நிச்சயமா தொழ மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். என் பனி இஸ்ராயேல படாத பாடு படுத்திட்டாங்க. பனி இஸ்ராயேல் பட்டப்பா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்ட பாடு. அல்லாஹ் என்னென்னலாம் கொடுமை பண்ணானுங்க தெரியுமா? அல்லாஹ். அந்த காலத்துல யூதர்கள் வந்து என்ன பண்ணுவானுங்க, இந்த பாத்ரூம்ல போய் ஒளிஞ்செல்லாம் குளிக்க மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒளிஞ்சுதான் குளிப்பாங்க. என்ன தெரியுமா பேசிட்டான்? அவருக்கு ஏதோ குறை இருக்குன்றான். இப்படி படாத பாடுபடுற மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் எல்லாம் பார்த்துட்டேன், 10 தொழ மாட்டாங்க, ரிட்டர்ன் போங்க. அல்லாஹ் தஆலா போனாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கம். இந்த உம்மத்தை கஷ்டப்படக்கூடாது. திருப்பி திருப்பி போனாங்க. போயிட்டு பல காரணம் சொல்றாங்க. இது இப்படிலாம் காரணம் சொல்லுவாங்க. என்னன்னா, ரசூலுல்லாஹ் யாரை பார்த்துட்டு வர? அல்லாஹ்வை பார்த்துட்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாக்கியம் கிடைக்கல, எனக்கு தான் கிடைக்கல. போய் போய் யாரை பார்த்துட்டு வாங்க? நீங்களாவது அல்லாஹ்வை பார்த்துட்டு வாங்க, உங்க கண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு நினைச்சாங்களாம். இப்படி ரிட்டர்ன் அனுப்ப கடைசியா அல்லாஹ் 5 எடுத்துக்கிட்டே அது மட்டும் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அன்னைக்குதான் இந்த சட்டத்தை சொன்னா, நமக்கு தான் பாருங்க 5 வக்து தொழுகையை கொடுத்துருக்கேன். ஆனா உங்க உம்மத்துக்கிட்ட சொல்லுங்க, இந்த 5ஐ தொழுதாலே போதும், 50 வக்து தொழுத நன்மையை நான் கொடுப்பேன்னு சொல்லுங்க. நம்ம எவ்வளவு மிஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஃபஜ்ரை விட்டா 10 வக்து தொழுகையுடைய இதை விட்டுட்டோங்க. அல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளவன். அதற்கு முன்புள்ள சமுதாயத்திற்கெல்லாம் 1 வக்து தொழுதா 1 வக்து தொழுத நன்மைதான். ஒரு நன்மை செய்தால் 1 ரூபாய் ஏழை கொடுத்தா 1 ரூபாய் கொடுத்த நன்மைதான். மிஅராஜில் இருந்து அல்லாஹ் சட்டத்தை மாற்றி அமைத்தான். இன்றிலிருந்து ஒரு நன்மை செய்தால் உங்களுடைய உம்மத்தினருக்கு 1க்கு 10 தருவேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த 5 எடுத்துக்கிட்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸ்டாப். எவ்வளோ? 5. இதையும் தொழ மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படிதான் தெரிஞ்சு தெரியல நம்மளை பற்றி. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலோட நான் நிறைவுக்கு வரேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதுக்கு மேல போக மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்குன்னாங்க. நம்ம தொழுகை விடுறதுக்கு வெக்கம் வரணுமா இல்லையாங்க? எந்த அசால்ட்டா இருக்குமே, அசால்ட்டா இருக்கும். அல்லாஹ் இன்னைக்கு நடந்தது சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியே ரத்த கண்ணீர். மகரிப் டு இஷா ஒரு இடத்துல மேராஜ் பையனுக்கு போயிட்டு வரேன், ஆவடி தாண்டி. ஒரு முஸ்லீம் ஆட்டோக்காரர் மகரிபுக்கு வரவே இல்லை உள்ள. நான் உள்ள போனதுல இருந்து அவரை தான் தேடினேன், வரவே இல்லை. ரிட்டன் ஏறி உட்காரும் போது மகரிப் தொழுகைக்கு வரலையேன்னு கேட்டேன். அது நான் உங்களை இறக்கி விடும் போதே தொழுகை முடிஞ்சிட்டு சலாம் சொல்ற சவுண்டு கேட்டுச்சு. இறங்கும் போது மகரிப் தொழுகை முடிஞ்சிருச்சு. அதை முடிஞ்சிச்சு, அதனால இருந்துட்டேன்.
நாங்களும் தொழுவிலே அங்கே போய் தொழுதுமாங்க. ஒரு வருவாருன்ட்டு உள்ள போய் தேடி தேடி தர்றேங்க. நான் பயானுக்கு கூட போயிட்டேன். பயான்லையும் சுற்றி சுற்றி அவரே தான் தரேன், வரவே இல்லை. முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஒரு இடத்துல நோம்பு துறக்கிறதுக்கு சொல்ற தப்பா நினைக்காதீங்க, உண்மையில் நடந்தது. மிகப்பெரிய அரசியல்வாதியை கூப்பிடுறாங்க. அன்னைக்கு பார்த்து கஞ்சி கசப்பா போச்சு, என்னன்னு தெரியல. உண்மையிலே நோம்பு திறக்கிறதுக்கு முஸ்லீம் கூப்பிட்டு நோம்பு திறந்தாரு, அப்படியே தொழாம போயிட்டாரு. இதுதான் இந்த முஸ்லீமுடைய தொழுகையின் நிலைமை. எவ்வளவு மோசம்! பள்ளிக்கு வந்து மேல்தனத்துல கஞ்சி நோம்ப திறந்து விட்டு தொழாம போறதுக்கு எப்படிங்க தைரியம் வருது? அல்லாஹ் கிட்ட போய் என்ன பதில் சொல்ல முடியும்? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களிடத்துல தயவு செஞ்சு கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், வெக்கம் வரணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு இதுக்கு மேல போக முடியாது, வெக்கமா இருக்குன்ட்டாங்க. இன்னைக்கு வெக்கமே இல்லை எதுக்குமே. வெட்கம் எது எதுல வரணும் தெரியுங்களா? ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறது கூட வெக்கப்படணும். அதில் விளக்கமா சொல்ல நேரம் இல்லை. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி கேட்க வைக்கப்பட்டு கேட்கவே இல்லை, அடுத்த ஆளை விட்டு கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டா சில சமயம் பதில் சொல்றதுக்கு வெக்கப்படணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குமரி பெண் இந்த மாப்பிள்ளை உனக்கு பார்த்துருக்கோமா, உனக்கு விருப்பம் தானேன்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்கும் போது குமரி பெண் என்ன செய்ய மாட்டாங்க, வெக்கப்பட்டு தெளிவா பதில் சொல்ல மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் அந்த காலத்து பெண்களா இருப்பாங்க. இப்ப வெக்கமான சூடு சொரண அவனோட பேசி அலைஞ்சி அதுக்கப்புறம் தான் நிக்காக வருது. அது எங்க வெக்கப்படும்? தெளிவால சொல்லுது, அவனை தான் முடிப்பேன். இந்த நாய் எங்க வெக்கப்படும்? ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் கேட்கறாங்க, அந்த புள்ள வெக்கப்பட்டு பதில் சொல்லாதேன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொல்லும் போது வெக்கத்தினால் அமைதியாக இருந்தால் அதுவே ஏற்றுக்கொண்டேன் என்ற அர்த்தம். அப்ப எதுக்கு வெக்கம் வரணும்? பதில் சொல்றது கூட வெக்கப்படணும். இன்னைக்கு வெக்கமே போயிருச்சு. தைரியமா வந்து சொல்லுதே, அந்த பொறுக்கியதான கல்யாணம் முடிப்பேன்னு, அந்த மாற்று மதத்தை சார்ந்தவனை தான் முடிப்பேன்னு சொல்லுதே, வெக்க எங்க போச்சு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் கிட்ட போய் இனிமேல்ட்டு எனக்கு கேட்கறது வெக்கமா இருக்கு. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா தொழுகையாளி ஆக்குவானாக. கடைசி மூச்சு வரை நின்ற நிலையில் தொழக்கூடிய தௌஃபீக் தருவானாக. அதனால உட்கார்ந்து தொழுகிறவர்கள் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஆரோக்கியமான வாழ்வுக்கு துஆ செய்யுங்க. ஏன்னா உடனே முட்டி வலி வந்துடுது, சின்ன வயசுலயே முட்டி வலி வந்துடுது. எங்கேயா சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, காலம் அடக்க முடியல, உட்கார முடியல, நிமிர முடியல. அல்லாஹு தஆலா கடைசி வரை பள்ளிவாசலுக்கு வந்து நடந்து வந்து இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. இந்த புருஷவாக்க முகல்லா எப்படிப்பட்டது தெரியுங்களா? நிறைய தொழுகையாளிகள் நிறைஞ்ச முகல்லா. ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, அத்தாமாருங்க தொழுகிறாங்க. சொல்லி முடிச்சிடுறேன். சில பேர் தஹஜ்ஜுதுக்கு வரவங்களா இருக்கிறாங்க. ஆனா கவலையான விஷயம், அந்த தஹஜ்ஜுதுக்கே பள்ளிவாசலுக்கு வந்தவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்க பிள்ளைக்கு தொழுகைக்கு வர்றதே இல்லை. என்ன உருவாக்கிட்டு போறோம்? எனவே தயவு செய்து நாம் மட்டும் தொழுகையாளியாக ஆகுவதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. ரப்பே, என்னையும் என்னுடைய பிச்சலங்களையும் நீ தொழுகையாளியாக ஆக்கு துஆ செய்தாங்க. அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகள் அனைவர்களையும் நம்முடைய பிச்சலங்களை அல்லாஹ் தஆலா தொழுகையாளியாக ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم لك الحمد كله ولك الشكر كله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.